போகுதடி. சண்டா சண்டா. ஓ வண்டியா? வா வா, காரணம் சொல்லு. சண்டா, அது அந்த யாழினியோட கருவை களைச்சிட்டேன். எண்ணெயை ஊற்றி வழுக்க வச்சு இரட்டை குழந்தைகளை கொன்று விட்டேன். இப்பொழுது ஆண்மை பலம் எனக்கு கிடைக்குமா? முட்டாள், நான் கூறினது யாழினி இல்ல, ஷாலினி. அவளிற்கு தான் இரட்டை குழந்தை பிறக்கக்கூடாது. ஏனென்றால் அவளிற்கு பிறந்தால் நீ இறந்து விடுவாய். அந்த குழந்தை தான் உனக்கு இமன். புரியாமல் செய்து விட்டாயே முட்டாள், வெக்கம். இதோட முடியாது. திரும்பியும் நான் பழி வாங்குறேன். சரி சண்டா, போயிட்டு வரேன். சண்டா, போயிட்டு வா, நல்ல செய்தியோட வா. நாங்க இங்கதான் இருக்கோம். என்ன கொரியர் கொடுத்துட்டு போங்க. எனக்கு போலீஸ் வேலை கிடைச்சிருக்கு. மாமாக்கு சொல்ல வேணா? சரி சரி அக்கா, நீ எதுவும் கவலைப்படாத. அடுத்த குழந்தைக்கு நீ ட்ரை பண்ணி பாரு. வந்தா வரும், இல்லைன்னா நீ உனக்கு இன்னும் வயசாகல. நீ அடுத்த குழந்தைக்கும் ட்ரை பண்ணலாம். உன்னோட விருப்பம். நீ கர்ப்பமான என்ன காக்காட்டி என்ன, நம்ம வாழ்க்கை நம்ம தான் டிசைட் பண்ணிடும். நீ உனக்கு பிடிச்ச அந்த குழந்தைய இன்னைக்கு எக்ஸிக்யூட் பண்ணு. இல்லைன்னா கொஞ்ச நாள் கழிச்சே கூட நீ குழந்தை பெற்றுக்கிற ஆசைனா ஓகே தான். அதுக்கு நீ பிரேக் ஆக வேணாம். சரி ப்ளீஸ், எனக்காக சிரிடி. இதுமா சிரிச்சிட்டேன். ஊரில் சிரிப்பா, இன்னும் நல்லா சிரி. சிரிச்சிட எப்போ எப்படி இருக்க? உன்னை சிரிக்க தான் சொன்னேன், மற்றபடி இந்த மாதிரி பேயெல்லாம் சிரிக்க சொல்ல. வாய் மூடு. பார்த்தா உங்களுக்கு பராம பார்க்க. வா வா. சரிக்கா. ஓ சண்டா என்னத்துக்கு தான் கூப்பிட்டாருன்னு தெரியல. மாமா பிடிச்சிக்காரு. எங்கே போகிறான்னு ஃபாலோ பண்ணாங்க. சீக்கிரம் வா. வா என்னக்கா, மாமா இங்கிட்ட வந்துருக்காரு. மட்டும் எப்படி தெரியும்? அமைதியா இரு. சண்டா சண்டா, வெளியே வா. அழிக்கு இருக்கிற குழந்தை ஒன்றை ரெண்டையுமே சேர்த்து கொள்ளணும். அப்பதான் அவனுக்கு அசுர பலம் கிடைக்கும். அதனால நீ அந்த யாழினியையும் எப்பேற்பட்ட வேலைக்கு அனுப்பிடாத. அதுக்கப்புறம் வேலையை அவளை முடுங்கிடுவாங்க. ஞாபகம் இருக்கா? சரி சண்டா. ஆனா இப்ப அந்த தேவத சக்தியை எப்படி பிரிக்கிறது? அவங்களுக்கு அவங்க முன் ஜென்ம கதையால் தெரியல. மறு ஜென்மத்துல தான் இப்படி நடந்திருக்கு. ஆனா இது இரண்டாவது ஜென்மம். அவங்களுக்கான வாழ்வு இங்கேயே முடிக்கணும். ஞாபகம் வச்சுக்கோ. தப்பி தவறி இந்த விஷயம் எளிய போகாம பார்த்துக்கோ. அதுக்கப்புறம் அவளுங்க பயந்துருவாளுங்க. ஞாபகம் வச்சுக்கோ. சரி சாமி. சரி சண்டா, நான் எப்படியோ அந்த யாழினியோட குழந்தை கருவை களைச்சிட்டேன். ஆனால் இப்போ என்ன பண்ண? நீ தானே இப்பவே போய் சொல்கிறேன். சொத்தையும் என் பேரில் எழுதி வாங்கணும். சொத்துக்காக என் கருவை கழிச்சிங்களா? நீ எல்லாம் நல்லா இருக்க மாட்டேடா. நாசமாக தானே போவேன்.